Good morning to all. Today class is social. The topic is Unit 8 National Gandhi Phrase. So yesterday I will talk about the lesson Civil Disobedient Movement. Today Salt Satyagraha. Today I will continue the topic Roundtable Conference. Okay, shall we go to the topic? Vattamezhai Maanadu. In the midst of this movement, the first roundtable conference was held at London in November 1930. Ramasamy MacDonald, the British Prime Minister, proposed a federal government with provincial autonomy. The Congress did not attend it as its leaders were in jail. The conference called without any decision on this question. ஸோ வட்டமேஜை மாநாடு இந்த இயக்கத்தில் மத்தியில் வந்து 1930 வந்து என்னென்னா நவம்பர் மந்த்து லண்டனில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது நடந்தது. அதை யார் தலைமை வகிச்சா அப்படின்னா பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த ராம்சே மேக்டொனால்ட் அப்படின்றவர் தான் வந்து தலைமை வச்சார். அவர் தான் மாகாணங்கள் வந்து சுயாட்சிக்கூடிய மத்திய அரசு பற்றி வந்து யோசனையை வந்து தெரிவித்தார். இதில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனால இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இதில் வந்து கலந்து கொள்ளலை. ஸோ அதனால் இந்த பிரச்சனை குறித்து எந்தவித முடிவும் வந்து எடுக்கப்படாமல் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை என்ன பண்ணிட்டாங்க, முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் காந்தி ஐர்வின் பேக். ஸோ காந்தியின் ஐர்வின் ஒப்பந்தம். Lord Irwin held talk with Gandhi, which resulted in this Gandhi-Irwin Pact on 5th March 1931. The British agreed to the demand of immediate release of all political prisoners not involved in violence, return of confiscated land and lenient treatment of government employees who had resigned. It also permitted the people of coastal villages to make salt from these consumptions and non-violence packing. The Congress agreed to suspend the civil disobedient movement and attend the conference. Gandhi attended the second roundtable conference, which began on 7th September 1931. Gandhi refused to accept separate electoral for minorities. As a result, the second conference ended with an any result. என்ன அப்படின்னா ஸோ காந்தி ஐர்வின் பேக் அப்படின்றது வந்து காந்தி ஐர்வின் ஒப்பந்தம். ஸோ காந்தியடிகள் வந்து அரசு பிரதிநிதியாக இந்த ஐர்வின் பிரபு அப்படின்றவரோட என்னென்னா பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடந்தது அப்படின்னா 1931 மார்ச் 5th வந்து நடந்தது. ஸோ இந்த கார்வின் 5th வந்து இந்த ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டது. ஸோ வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியலில் இருக்கக்கூடிய கைதிகளையும் உடனடியாக என்ன பண்ணணும், விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி கைப்பற்றப்பட்ட நிலங்கள் எல்லாமே திரும்பி தரணும். பதவி விலகிய அரசியல் ஊழியர்களுக்கு வந்து அவங்க பதவியை திரும்பி தரணும். இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இந்த கோரிக்கைகள் வந்து எல்லா கோரிக்கைகளும் யாரும் என்ன பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கோரிக்கை எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் கடலோரமாக இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் வந்து நாங்கள் உப்பு காய்ச்சவும் வந்து வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்யவும் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து ஒரு வகை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை வந்து ரத்து செய்துவிட்டு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துச்சு. ஸோ அதனால் 1931 செப்டம்பர் 7 வந்து இரண்டாவது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு கான்ஃபரன்ஸில் யார் கலந்துக்கிட்டார் இந்தியா சார்பில் அப்படின்னா காந்தியடிகள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன வலியுறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா சிறுபான்மையினருக்கு வந்து என்னென்னா தனித்தகுதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை காந்தி வந்து என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அதோடு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஐர்வின் பேக். ஸோ நெக்ஸ்ட்டு ரினிவல் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட், சட்டமறுப்பு இயக்கத்தோட புத்துயிரூட்டுதல்.
On returning out to India, Gandhi revised the civil disobedience movement. This time, the government was prepared to meet the residents. Marital law was enforced and Gandhi was arrested on 4th January 1932. Soon as the Congress leaders were arrested too, protest and speaking by these peoples were substituted with force. In this meantime, the third roundtable conference was held from 17th November to 24th December 1932. The Congress did not participate in this conference as it held revised the civil disobedience movement. ஸோ என்ன அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து இந்தியா திரும்பினது காந்தி வந்து அந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சது இந்தியா திரும்புகிறாரு. இந்தியா திரும்பினதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து அந்த சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை மறுபடியும் புத்துயிரணும் அப்படின்றதுக்காக இந்த முறை என்னென்னா அரசுக்கு வந்து எதிர்ப்பு சமாளிக்கக்கூடிய வகையில் வந்து இருந்தது. சரியாக நிறைய படைத்துறை சட்டங்களை வந்து அமல்படுத்தினார். அதே மாதிரி 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கைது செஞ்சாங்க காந்தியடிகளை. ஸோ விரைவாக அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் வந்து இதனால் கைது செய்யப்பட்டாங்க. ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, மறியல் செஞ்சாங்க. இது எல்லாமே அடக்குமுறைக்காக வந்து நிறைய பேர்த்த கைது செஞ்சாங்க. இதனால் வந்து 1932 நவம்பர் 17 டிசம்பர் 24 வரைக்கும் என்னென்னா தேர்ட் வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த தேர்ட் ரவுண்ட்ஸில் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டுக்கு வந்து புத்துயிர் ஊட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் என்ன பண்ணலை அப்படின்னா பங்கு பெறலை. ஓகேவா? ஸோ காங்கிரஸ் கட்சி சார்பாக யாருமே இந்த இதில் வந்து பங்கு பெறலை. அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கம்யூனல் அவார்ட்ஸ் அட் பூனா பேக்ட். வகுப்பு வாரி ஒதுக்கீடு பூனா ஒப்பந்தமும். On 16th August 1932, Ramaswamy MacDonald announced the communal awards. It provide separate electorates to the minority visa, Muslim, Sikhs, Indian Christians, Anglo-Indian and women and the depressed classes. B.R. Ambedkar, the leader of these depressed classes, strongly argued for the separate electorate as it, according to him, will give the political representations and powers. On 20th September 1932, Gandhiji went on a fast unto death against the separate electorates from the depressed classes. Baden, Mohan Malviya, Rajendra Prasad and others held talk with Ambedkar and M.C. Rajan, the leader of these depressed classes. After instance negotiations, an agreement with arrived between Gandhiji and Ambedkar, known as the Pune Pact. Its main terms were, ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இது 1932 ஆகஸ்ட் 16 இந்த ஆகஸ்ட் 16 வகுப்பு வாரி ஒதுக்கீடு அப்படின்றது வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா ராம்சே மேக்டொனால்ட் அப்படின்றவர் தான் வந்து கொண்டு வந்தார். ஸோ அதில் என்னென்னா முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கில இந்தியர்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து தலைவராகிய B.R. அம்பேத்கர் தான். அவரோட கருத்துப்படி தனி தொகுதி வந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பிரதிநிதித்துவம், அதிகாரம் எல்லாமே வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் 1932 செப்டம்பர் 20 காந்தியடிகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தனித்தொகுதியும் ஒதுக்கீட்டுக்கு எதிராக தனி தொகுதி கொடுத்தா நான் வந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை வந்து தொடங்கினார். ஸோ அதனால் மோகன் மாலவியா, ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் வந்து அம்பேத்கர், M.C. இவங்க எல்லாமே என்னென்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு வந்து தலைவர்களிடையே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு காந்தியடிகளும் அம்பேத்கர் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதுதான் வந்து என்ன ஒப்பந்தம் அப்படின்னா பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதோட முக்கியமான என்ன வழிமுறை அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த பிரின்சிபல்ஸ் ஆஃப் செப்பரேட்டட் எலக்ட்ரோரேட் வாஸ் அபுடண்ட். Instance, the principles of joint electorate was accepted with
reservation of seats for the depressed classes. Reservation seats for these depressed classes were increased from 71 to 148. In this central legislative 80% of seats were reserved. ஸோ என்ன அப்படின்னா தனி தொகுதி பற்றி வந்து கொள்கைகளை வந்து கைவிடப்பட்டன. ஸோ மாறாக என்னென்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்குறது, கூடுதல் தொகுதி பற்றி யோசனையும் வந்து என்ன பண்ணாங்க இதில் வந்து ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்காக இடங்களில் வந்து 71 இருந்து 148 வந்து அதிகப்படுத்தினாங்க. அதே மாதிரி மத்திய சட்டப்பேரவையில் வந்து 18% இடங்கள் வந்து இதுக்காக வந்து ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது கம்பேனியன் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ என்ன அப்படின்னா தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம். காந்திஜி devoted the next few years towards abolition of untouchability. His engagement with Dr. B.R. Ambedkar made a biggest impact on his ideas about the caste system. He shifted his base to the Satyagraha ashram at Wardha. He undertook an all-India tour called the Harjina Tour. He started the Harjina Sevak Sangha to work the removal of discrimination. He works to promote education, cleanliness and hygienic and give up a liquor among the depressed classes. An important part of this campaign was the temple entry movement. 8 January 1933 was observed the temple entry day. ஸோ என்ன அப்படின்னா தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம். ஸோ அடுத்த சில ஆண்டுகளில் காந்தியடிகள் என்ன பண்ணாருன்னா தீண்டாமையை ஒழிப்பதற்காக நிறைய செலவிட்டார். ஸோ அம்பேத்கரும் அவனோட அதை தொடர்பான சாதி அமைப்புகள் பற்றி காந்தியடிகள் கருத்துக்களும் வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இருப்பிடத்தை வந்து வார்தாவிலேருந்து சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு வந்து மாற்றினார். ஸோ அங்கேருந்து நிறைய பயணங்கள் வந்து நாடு தழுவிய பயணங்களை வந்து காந்தியடிகள் வந்து மேற்கொண்டார். அர்ஜுனா சேவை சங்கத்தில் அமைந்த சமூகத்தில் உள்ள பாகுபாடு முழுமையாக வந்து அகற்றுவதாக வந்து பணியை வந்து தொடங்கினார். கல்வி, சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் மேம்படணும். அதே மாதிரி மது பழக்கத்தை வந்து கைவிடணும். இந்த எல்லா பணிகளும் வந்து மேற்கொண்டாங்க. கடைசி என்னென்னா கோயில் நுழைவு போராட்டம் அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து முன் வச்சாங்க. ஸோ இந்த பிரச்சாரத்தில் முக்கிய பகுதியான 1933 ஜனவரி 8 வந்து கோயில் நுழைவு நாள் என்ட்ரி டே, டெம்பிள் என்ட்ரி டே அப்படின்றத வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஓகே, ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் இஸ் லெசன் சிவிக்ஸ் லெசன் நம்பர் 2 marks. Write it and send me in your WhatsApp group. Thank you. Civics 2 marks. Okay.